சட்டி சுட்டதடா வில்லன் நடிகர் வீரப்பா எடுத்து கொடுத்த வரிகள். சாகா வரம் பெற்ற கண்ணதாசன் பாடல். இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள வீடியோவை முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு கவிஞர் கண்ணதாசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோபத்தில் PS வீரப்பா சொன்ன ஒரு வார்த்தையை வைத்துக்கொண்டு கண்ணதாசன் ஒரு பெரிய ஹிட் பாடலையே கொடுத்துள்ளார் என்பது பலரும் அறியாத ஒரு தகவல். கவியரசர் கண்ணதாசன் ஒரு பாடலை எழுதி கொடுக்க 20 நாட்கள் அலைவிட்டதை பொறுத்து கொள்ள முடியாத பிரபல நடிகரும் தயாரிப்பாளருமான PS வீரப்பா கோபத்தில் சொன்ன ஒரு வார்த்தையை பல்லவியாக மாற்றி கண்ணதாசன் அந்த பாடலை ஹிட்டாக்கியுள்ளார். தமிழ் சினிமாவில் நடிகராகவும் தயாரிப்பாளராகவும் பல படங்களை கொடுத்தவர் PS வீரப்பா. MGR, சிவாஜி, SS ராஜேந்திரன், ஜெமினி கணேசன் உள்ளிட்ட பல முன்னணி நடிகர்களை வைத்து பல படங்களை தயாரித்துள்ள PS வீரப்பா இவர்களுடன் இணைந்து வில்லனாகவும் நடித்துள்ளார். அந்த வகையில் இவரது தயாரிப்பில் கடந்த 1962ஆம் ஆண்டு வெளியான படம் ஆலயமணி. சிவாஜி கணேசன், SS ராஜேந்திரன், சரோஜா தேவி, விஜயகுமார் உள்ளிட்ட பல முன்னணி நட்சத்திரங்கள் நடித்திருந்த இந்த படத்திற்கு விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைக்க கவிஞர் கண்ணதாசன் அனைத்து பாடல்களையும் எழுதியிருந்தார். இந்த படத்தில் நண்பருக்காக SSR தனது காதலை தியாகம் செய்து சிவாஜி, சரோஜா தேவி இருவருக்கும் திருமணத்திற்கு வழிவிடுகிறார். ஆனால் சில நாட்கள் கழித்து சிவாஜிக்கு இவர்கள் காதல் விவகாரம் தெரிய வரும். அப்போது SSRஐ கொலை செய்ய வேண்டும் என்று முயற்சி செய்வார். இந்த முயற்சியில் தப்பிக்கும் SSR, நான் தான் அவரை காதலித்தேன், ஆனால் அவர் உங்களை தான் காதலித்தார் என்று உண்மையை சொல்லிவிடுவார். இதனால் தனது தவறை உணர்ந்த சிவாஜி தனது நண்பனையே கொலை செய்ய துணிந்து விட்டோமே என்ற குற்ற உணர்ச்சியில் மலையில் இருந்து விழுந்து தற்கொலை செய்து கொள்ள முயற்சிப்பார். அவரை ஒரு மீனவன் காப்பாற்றி விடுவார். அதன் பிறகு தனது உடல்நிலை சரியான சிவாஜி தனது சொந்தங்களை மறந்து அந்த குடிசை வீட்டிலேயே தங்கிவிடுவார். அப்போது அவர் தனது தவறை உணர்ந்து பாடுவது போல் ஒரு பாட்டு தேவை என்று கண்ணதாசனிடம் சொல்லப்பட்டுள்ளது. இந்த ஒரு பாட்டை அவர் எழுதி கொடுத்தால் படம் முடிந்துவிடும் என்ற நிலையில் அரசியலில் கண்ணதாசன் அப்போது ஈடுபாட்டுடன் இருந்ததால் இந்த பாடலை நினைத்த நேரத்தில் எழுத முடியாத நிலை ஏற்பட்டது. ஒரு கட்டத்தில் கோபமான அப்படத்தின் தயாரிப்பாளர் PS வீரப்பா கண்ணதாசனின் வீட்டுக்கே சென்று இந்த பாடலை எழுதி வாங்கி கொண்டுதான் இங்கிருந்து கிளம்புவேன் என்று சொல்லி அமர்ந்துள்ளார். என்ன கவிஞரே, ஒரு பாட்டை எழுத 20 நாட்கள் அலைவிட்டு இருக்கீங்களே, சட்டி சுட்டது கைவிட்டது என்று எழுதி கொடுக்கிறத விட்டுட்டு என்று கோபமாக பேசியுள்ளார். இதை கேட்ட கண்ணதாசன் இரவு 8:30 மணிக்கு பாடல் வரும் என்று சொல்லிவிட்டு கிளம்பியுள்ளார். அதன் பிறகு PS வீரப்பா சொன்ன வார்த்தையும் கண்ணதாசனின் அப்போதைய நிலையும் அவருக்கு மனதிற்கு வந்து சென்றுள்ளது. இதை வைத்து அந்த தத்துவ பாடலை எழுதி முடித்த கண்ணதாசன் உடனடியாக PS வீரப்பாவிடம் கொடுக்கிறார். இதை வாங்கி படித்த அவருக்கு பெரிய ஆச்சரியம். அவர் தற்செயலாக சொன்ன சட்டி சுட்டது கைவிட்டது என்ற வார்த்தையை பயன்படுத்தியே அவர் பாடலை எழுதியிருந்தார். உங்களுக்கு கவிஞர் கண்ணதாசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.